ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிற மிஸ்டர் எஜுகேட்டட் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான 5 மார்க் பார்க்க போறோம். போன போன வீடியோல நம்ம ஒரு 5 மார்க் பார்த்தோம். என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் இன் ஆக்சில் பாயிண்ட். ஆக்சில் பாயிண்ட் நம்ம போன வீடியோல நம்ம பார்த்து முடிச்ச ஒரு முக்கியமான 5 மார்க். அதே வகையில அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் இன் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். ஓகே, முதல்ல ஆக்சில் பாயிண்ட்டுக்கும் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த கொஸ்டின் நம்ம தெளிவா பார்த்துருவோம். ஆக்சில் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன். ஆக்சில்னால ஒரே ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவட்டோரியல்னா நடுவுல இருக்கிறது. இப்போ வந்து ஆக்சில் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல அந்த ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து அதே லைன்ல ஸ்ட்ரெயிட்டா வச்சிருப்பாங்க. ஆனா இதோ இங்க பாருங்களேன், இது ஒரு ஆக்சில் லைனா, ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைன்ல அதுல வந்து ஒரு ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்து அந்த அந்த லைன்லயே வச்சிருப்பாங்க. அதுவே ஈக்குவட்டோரியல் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கடா போச்சு, டைப்போலுக்கு வந்திருக்கும். ஈக்குவட்டோரியல் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு டைப்போல். இந்த டைப்போலுக்கு நடுவுல பிளேஸ் இருக்கு பாருங்க, பாயிண்ட் சார்ஜ். இந்த சின்ற ஒரு பாயிண்ட் சார்ஜ், சின்னு ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கா, அது இங்க பிளேஸ் இருக்கா. இதுதான் ஆக்சிலுக்கும் ஈக்குவட்டோரியல் லைனுக்குள்ள டிஃபரன்ஸ். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதோட டெரிவேஷன்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆக்சல் பாயிண்ட்ல டயக்ராம் எந்த அளவுக்கு முக்கியம், ஈக்குவட்டோரியல் டயக்ராம் முக்கியம். இதுக்கு வந்து மார்க் வந்து இது கொடுப்பாங்க கவர்மெண்ட், ஐ திங்க் ஸோ. இந்த கொஸ்டின் கேட்டானா மார்க் பேஸ் பண்ணி இது ஒரு இருங்க, இது மார்க் ஒரு 1 மார்க்கோ இல்ல 2 மார்க்கோ தருவாங்க. ஸோ எக்ஸாக்டா தெரியல, ஆன்சர் கீ நான் பார்த்து சொல்றேன். சரி, இப்போ வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இது முதல்ல நம்ம டயக்ராம் ஒழுங்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இங்க வந்து ஒரு டைப்போல் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஒரு பாயிண்ட் சார்ஜ சின்ற ஒரு பாயிண்ட் சார்ஜ தூக்கின்னு போய் நடுவுல வைக்கிறாங்க. நல்ல வச்சானே அதுக்கு அதுக்கு நேரா ஒரு கோடு வரையறாங்க. சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், அங்க இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வெளியே விடும், அது அங்க போய் நிற்கும். இப்போ வந்து இது வந்து உள்வாங்கும். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஆக்சுவலி அதை என்ன அழிய மாட்டேங்குது. ஆ இங்க அழிஞ்சிச்சு. ஆ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்திருப்போம். பாசிட்டிவ் சார்ஜ் என்னைக்குமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வெளியே விட, நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை உள்வாங்கும். அந்த கான்செப்ட் படி இப்போ அந்த கான்செப்ட் படி இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்க விட்டுறனால இப்போ வந்து ஒரு இது கிரியேட் ஆகுது. இந்த சில வந்து இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிளஸ் கியூ பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இங்க ஒரு சின்ற ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல பட்டானே அது வந்து இங்க ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி இ பிளஸ் நீங்க போகுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது, அந்த சின்ற ஒரு பாயிண்ட் சார்ஜை தன் பக்கம் இழுக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னைக்குமே இன்ஃபினிட்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு உள்ள வர நம்ம கேள்வி அந்த அந்த போட்டிருக்குவாங்க, நம்ம படிச்சு பார்த்தா கான்செப்ட். அது பதிலா அதோட அதோட வெக்டாரை வந்து இந்த சைடு எடுக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் இ டோட்டல். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த பிளஸ் கியூவும் சரி மைனஸ் கியூ சரி போத் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். ஈக்குவல்னா என்ன, ஒரே மேக்னிடியூட், ஒரே அளவு. அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த சார்ஜ் எங்க போவாகும். இப்ப வந்து ஒருத்தன் இந்த சைடு இருக்கிறான், இன்னொருத்தன் இந்த சைடு இருக்கிறான். அப்ப அது ரிசல்டன்ட் எங்க போகும், அதாவது டோட்டல். அது ரெண்டு பேருமே ஏன்ற ஒரே பவர், பின்றவனும் ஒரே பவர், ரெண்டு பேரும் ஒரே பவர் குத்தி இருக்க போது அந்த ஒரு இது வந்து இந்த சைடு தான் அது ரிசல்டன்ட் போகும். அதே கதை தான் இங்கேயும். ஒருத்தன் ஈக்குவலான பவர் கொடுக்குறான், இங்கேயும் ஒருத்தன் ஈக்குவலான பவர் கொடுக்குறான். அப்ப ரிசல்டன்ட் இப்படிதான் போகும். அதுதான் இங்க இ டோட்டல் போட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? ரைட். இப்போ வந்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த டயக்ராம் மட்டும் இந்த டயக்ராம் பாருங்களேன். இங்க வந்து காஸ் தீட்டா போட்டிருக்காங்க, ஏன் சம்மந்தமே இல்லை சைன் தீட்டா போட்டிருக்காங்கன்னா அதுக்கு சம்மந்தம் இருக்கு. இப்போ வந்து இதை வந்து எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா ஆங்கிள்ஸை வச்சு சால்வ் பண்றாங்க. ஆங்கிள்ஸ் வச்சு சால்வ் பண்ண போது இப்போ வந்து நம்ம வந்து வெர்டிகல் காம்பனண்ட் என்னைக்குமே நம்ம சைன் தீட்டா தான் எடுப்போம். அது வந்து பேசிக். அது ஹாரிசான்டல் காம்பனண்ட் வந்து நம்ம காஸ் தீட்டான்னு எடுப்போம். இங்க வந்து சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் வந்து இங்க மியூச்சுவலி ஆப்போசிட்டா இருக்கனால அது கேன்சல் ஆயிடும். இந்த பாயிண்ட்ல போட்டுருப்பாங்க பாருங்க. ஸோ பர்பெண்டிகுலர் காம்பனண்ட் அது இ பிளஸ் சைன் தீட்டா அண்ட் இ மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால அது வந்து கேன்சல் அவுட் ஆயிடுது. கேன்சல் அவுட் ஈஸி. இப்போ வந்துங்களேன், இப்போ வந்து காஸ் தீட்டா வேணா இது இன்னும் ஆப்போசிட்டா வர்றது கிடையாது, ஒருமே இன்க்ளைண்டா இருக்கு. ஆனா வந்து இந்த இ சைன் தீட்டாவும் இ பிளஸ் மைனஸ் சைன் தீட்டாவும் வந்து கேன்சல் ஆயிடும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து இப்படி இருக்கும் அதோட லைன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சி இருக்கா, இந்த டயக்ராம்ல அவங்க மென்ஷன் பண்ணல. அது எல்லாம் கேட்டேன்.
இப்படிதான் இங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் அது ஆங்கிள் இருக்கும். இங்க சைன் தீட்டா, இங்க வந்து சைன் தீட்டா, இங்க வந்து இ பிளஸ் சைன் தீட்டா, இங்க வந்து இ மைனஸ் சைன் தீட்டா இருக்கும். சோ வந்து போத் ஆர் கெட் கேன்சல். அதுதான் இந்த சைடுல இருக்கிற டயக்ராம்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ மேல இங்க வந்து இ காஸ் தீட்டா இருக்கு, இங்க கீழே வந்து இ மைனஸ். ஏன் மேல பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. நம்ம கிராஃப் போட போது இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிருப்போம். சோ வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மேல இருக்குது இது வந்து பாசிட்டிவ் இடம், இது வந்து நெகட்டிவ் சைன்ல இருக்கிற இடம். ஐ மீன் மேல இருக்கிறதெல்லாம் இனிமே பாசிட்டிவ்ல தானே இருக்கும். அப்ப மேல வந்து இ காஸ் பிளஸ் தான் வரும், கீழே வந்து மைனஸ் தான் வரும். அந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பண்றோம், இத வந்து நம்ம இது பண்றோம். இத வந்து இது மாதிரி ஹேண்டில் பண்ற போது இங்க அடுத்தது அடுத்தது. சோ உங்களுக்கே தெரியும் இந்த நடுவுல இருக்க இந்த சார்ஜுக்கும் இந்த ஓ ஏ, இந்த இந்த சார்ஜுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் அந்த ஓக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஏ அந்த சிக்கும் இருக்க ஓ இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருக்கு. ஈக்குவலேட்டர் அந்த ஷேப்ல இது இருக்கு இந்த இந்த டயக்ராம். ஓகே ஓகே. இப்போ வந்து இங்க நடுவுல சம்பந்தமே இல்லாம ஏன் மைனஸ் பி கொடுத்துருக்காங்கன்னா அங்க பாயிண்ட் சார்ஜ் வந்து அந்த சைடு ஆக்ட் ஆகுது. ஓகே. இப்போ வந்து டெரிவேஷன், இந்த டெரிவேஷன் இந்த ஆக்சில் லைன்ல வந்து கொஞ்சம் தெளிவா கொடுத்துருப்பான். ஆனா ஈக்குவேட்டர் பிளேன்ல அது மாதிரி கொடுத்துருக்க மாட்டான். நல்ல நிறைய நிறைய உள்ள கட் சீன்ஸ் எல்லாம் உள்ள அதிகமா அந்த மாதிரி. இ டோட்டல் இ டோட்டல் பண்ண போது அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்தானே இ டோட்டல் போயிட்டாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இ பிளஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இ பிளஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இ பிளஸ் கண்டுபிடிக்கணும். இ பிளஸ் இ பிளஸ் ஈக்குவல் டு 1/4, அதாவது இ மைனஸ் மைனஸ் வரும். மைனஸ் 1/4 பை எக்ஸலன் நாட். நான் ஏன் மைனஸ் வரும் சொல்றேன். q பை ஆர் ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இதுங்க அது சாரி, ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே. அதுவே இ மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மைனஸ் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் சரியா வரும். இதுக்கு ஒரு நல்ல பென் ஒன்று வாங்கணும் போல நான். இ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1/4 பை எக்ஸலன் நாட் q பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகே. இது இப்போ வந்து இதை வந்து வந்து ஏன்னா நான் ஈயோட வேல்யூ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னன்னா கே கே கியூ பை ஆர் ஸ்கொயர். அந்த கேஓ தான் இது. கியூ வந்து சார்ஜ், ஆர் ஸ்கொயர் அந்த அந்த ஆரோட வேல்யூ தான் வந்து ரெண்டுத்துக்குமே. ஏன் ஆக்சில் லைன்ல வந்து ஒன்று ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போட்டேன், இங்க ஒன்று ரெண்டுத்துக்குமே ஆர் ஸ்கொயர் பிளஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி ஏன் கேட்டீங்கன்னா அதுக்கும் சொல்றேன். இது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஒன்ஸ் நம்ம இங்க எடுக்கிற கால்குலேஷன் தான் இங்கேயும் வரும். ஓகே. அந்த கான்செப்ட் பொறுத்து தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்றாங்கன்னா இ பிளஸ் இந்த பாயிண்ட கவனிங்களேன். இ பிளஸ் இன்டு இ ஈக்குவல் டு இ மைனஸ் கொடுத்துருக்காங்களா? இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டுமே ஒரு ஈக்குவலான மேக்னிடியூட், ரெண்டுமே சேமான மேக்னிடியூடோட அர்த்தம் என்னன்னா ரெண்டுமே குவான்டிட்டின்னுவாங்க. ரெண்டுத்துக்குமே சேமான ஒரு குவான்டிட்டி தான் இருக்கும். அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் ஒரே அளவுல இருக்கிறதுனால அவங்க வந்து ரெண்டுத்தையும் வந்து ஈஸியா ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். இந்த ஈக்குவேஷனையும் பேசிக்கா ஆட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/4 பை எக்ஸலன் நாட் காமன். அதை நம்ம வெளியே எடுத்து போட்டுடணும். இவ்வளவுதான் வருமா போர்டு? நான் வேணா மேலே எழுதட்டா? எழுதுமா? எழுதுது. ஆனா நல்லா இல்லை. ஓகே, அழிக்கிறோம். அழிச்சிட வேண்டியதான். ஓகே. அதாவது இ ஈக்குவல் டு 1/4 பை எக்ஸலன் நாட் காமன். அதை நம்ம எடுத்துடணும். வெளியே எடுத்தோடனே அதுல வந்து மைனஸ் மைனஸ் வெளியே எடுத்துட வேண்டியதான். ஏன்னா அங்க வந்து இப்போ வந்து 2qa cos theta பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்
டயக்ராம்ல ஆர் இல்லைன்னு இருக்குது. கரெக்டா தான் போறேன். நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். தேவையில்லாம கன்ஃபியூஷன். ஓகே, ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா தானே வரும். ஓகேவா? இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்னா இங்க பியை விட்டேன். ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா காஸ் தீட்டாவை நம்ம ரிசால்வ் பண்ணணும். இந்த காஸ் தீட்டாவை ரிசால்வ் பண்ணதுக்கு நான் கொஞ்சம் டயக்ராம்ல உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்பதான் வந்து புரியும். இப்போ இந்த காஸ் தீட்டாவை ரிசால்வ் பண்ணணுமா? இப்போ இந்த காஸ் தீட்டாவை ரிசால்வ் பண்ணணும்னா காஸ் தீட்டாவோட ஃபார்முலா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? cos theta equal to adjacent by hypotenuse. adjacent by hypotenuse இருக்கா? இப்போ வந்து adjacent வந்து என்ன சொல்லுது? adjacent இப்போ வந்து தீட்டா, இந்த தீட்டாக்கு வந்து ஆப்போசிட் வந்து 6, இந்த தீட்டாவோட ஆப்போசிட் 6. அப்போ இந்த adjacent வந்து a. அப்போ வந்து adjacent a. ஹைபோடெனஸ் நம்மளுக்கு எதுனே தெரியாது. இப்போதான் நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம ஹைபோடெனஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பித்தாகரஸ் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? hypotenuse square is equal to opposite square plus adjacent square. நம்மளுக்கு தான் ஆப்போசிட்னு தெரியும், adjacent தெரியுமே. ஆப்போசிட் வந்து 6, adjacent வந்து a. ஸோ வந்து hypotenuse square equal to ஸோ வந்து இப்போ என்ன பண்றோம்னா இப்போ hypotenuse square is equal என்னடா அழிய மாட்டேங்குது. hypotenuse square is equal to நான் hy போடுறேனே, இடம் பத்தல. ஆப்போசிட்டோட வேல்யூ என்னன்னு தெரியும், ஆர் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்டோட வேல்யூ ஏ ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் அண்ட் ஆப்போசிட் பிரச்சனை என்ன ஆகும்? ரூட்டா மாறுமா? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். சரி, ரூட்டா தான் நம்ம, நான் ஏன் ஸ்கொயர் எழுதுறேன்? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்? ஹைபோடெனஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் 1/2 இப்படி எழுதலாம் பவர்ல. கரெக்டா? இப்போ இந்த பவர்ல எழுதணும்ல, இப்போ அப்படியே இந்த ஃபார்முலால தீன் வந்து சப்ஸ்டியூட் பண்ண நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? 1/4πε0 அண்ட் இங்க வந்து எப்படா இங்க 3/2 வந்து கேட்டீங்கன்னா சொல்றேன். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனையும் இப்போ வந்து காஸ் தீட்டா போட்டோம்ல 2qa காஸ் தீட்டா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்றோம். ஓகே, இப்போ வந்து மைனஸ் ஆஃப் 1/4πε0 இருக்கா? 1/4πε0 இப்போ வந்து 2qa by 2qa by r ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இந்த காஸ் தீட்டா நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க கீழே அந்த அந்த காஸ் தீட்டாக்கு பதிலா நம்ம ஒன்று எழுதணும்ல. இப்போ வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இங்க மேல வந்து 1/2 அந்த பவர் இருக்கும். இங்க வந்து பி கேப். ஓகே, இப்போ இந்த கீழே பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணலாம்ல. இங்க மேல எதுனா 1ன்னு அர்த்தம். அப்போ வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்போ 1 பிளஸ் 1/2. அப்போ இந்த 2 வந்து இது மல்டிப்ளை பண்ணா 1 2s are 2, 2 பிளஸ் 1 பை 2 பிளஸ் 1 3. அப்போ வந்து 3/2 தானே ஆன்சர் கிடைக்கும். ஆமா, இப்போ அதை அப்படியே இங்க எடுத்து எழுதுறேன். 1/4πε0 2qa p cap r ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டு மேல 3/2. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் வந்து இது கிளியரா? நம்ம இது வரைக்கும் நம்ம இப்ப ஆன்சர் வந்து வர வச்சிட்டோம். இப்போ இந்த மேல பி எதுக்கு வருது, உங்களுக்கு எப்படி வருது, நம்ம ஆக்சல் லைன்லயே படிச்சிட்டோம். இதோ இங்க எதுக்கு பாருங்க, 2QAP யோட வேல்யூ P ன்னு டினோட் பண்றாங்க. நம்ம இந்த 2QAP
ஏ இன்டு பின்ற வேல்யூவை அவங்க பின்னு டினோட் பண்றாங்க. இதை நம்ம பி டினோட் பண்றாங்க. அப்போ இது வந்து பி பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டு 3/2 3/2. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது? இப்போ அதே -1/4π எக்ஸலன் நாட் போட்டு இப்போ வந்து ஆர் வந்து கிரேட்டர் தென் ஏ. ஒழுங்காவே தெரியல நினைக்கிறேன் ஆக்சுவலி. அழிச்சிட்டு ரெண்டு எது மேல எழுத முடியல நம்மளால, என்ன பண்றது? நான் இங்க எழுதுறேன். ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இ இஸ் ஈக்குவல் டு 1/4π எக்ஸலன் நாட் இன்டு பி பை மைனஸ் வர முன்னாடி அதை மறந்துடாதீங்க. மைனஸ் ஆஃப் 1/4π எக்ஸலன் நாட் இன்டு பி பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டு 3/2. ஸோ இங்க வந்து நான் ஏ வந்து இது சொல்லனால இங்க ஏ அழிச்சிருவோம். ஆர் ஸ்கொயர் இன்டு வந்து 3/2ன்னு இருக்குமா? லெட்ஸே நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ வந்து 1/4π எக்ஸலன் நாட் இன்டு பி பை ஆர் கியூப்னு இருக்குமா? ஸோ ஸோ இதுதான் ஃபைனலான ஆன்சர். ஐ திங்க் ஸோ. நான் ஒழுங்கா கோடு போடல, 4 இதை சேர்த்து அடிச்சிட்டேன். ஓ மை காட். 4π எக்ஸலன் நாட் இங்க வந்து ஆர் ஸ்கொயர் இருந்ததா? இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ ஒழுங்கா தெளிவா நான் இங்க எழுதுறேன். ஈக்குவல் டு 1/4π எக்ஸலன் நாட் பி பை மைனஸ் விட்டுறாதீங்க, முன்னாடி மைனஸ் பி பை ஆர் கியூப். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். இங்க மைனஸ் வரணும், அதை யாரும் விட்டுறாதீர்கள். இன்னும் நான் தெளிவா கூட எழுதுறேன். தயவு செய்து என் ஃப்ரெண்டு இந்த மைனஸ்ல கூட மார்க்கை விட்டுருக்காங்க, நான் விட்டதில்லை. அதே மாதிரி நீங்களும் யாரும் விட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஓகே கைஸ், இதோட இந்த 2 5 மார்க் முடியுது. மேபி இந்த வருஷம் இது கேட்க வாய்ப்பு இருக்கா கேட்டேன்னு தெரியாது. நான் போக போக தான் நம்மளுக்கு வர இந்த வருஷம் மிட்டம் பேப்பர், குவார்டர்லி, ஆஃபர்லி அதை அனலைஸ் பண்ண போது நம்மளுக்கு தெரியும் இந்த லெசன் நம்ம எவ்வளோ வெயிட்டேஜ் தராங்கன்னு. அதை கூடிய சீரியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வீக்கெண்ட் ரிவிஷன், டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். ஓகே கைஸ், நான் ஒரு சின்ன ரீகால் மட்டும் கொடுத்துட்றேன். லாஸ்ட் ரீகால் இந்த கொஸ்டின்ஸை. நான் ஃபர்ஸ்ட் இது ஈக்குவட்டோரியல் பிளேன், ஈக்குவட்டோரியல் லைன்னா என்னது சொல்லிட்டேன். அது ஒரு டைபோலுக்கு நடுவுல மேல பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன அது டைபோலுக்கும் இந்த வந்து அது மேல ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சிடுறாங்க. அந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து டைபோலுக்குள்ள வந்து எடுத்துட்டு ஓன்னு கனெக்ட் பண்றாங்க. அப்போ வந்து அந்த இப்போ இந்த ஓக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க டிஸ்டன்ஸ் ஏ, இந்த மைனஸ் சார்ஜுக்கும் இந்த ஓக்கு இருக்க டிஸ்டன்ஸும் ஏ. ஸோ வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த சின்ற ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து எவ்வளோ இது கொடுக்குதுன்னா அது கொடுக்குது. அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இ பிளஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. இது மைனஸ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்து இன்ஃபினிட்ல இருந்து வாங்கும். ஸோ வந்து இது சில இருந்து பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வரதுனால இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இ மைனஸ்ன்றாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் எடுத்து அப்படிதான் போவோம். இதுக்கு வந்து ஹரிசாண்டலா இருக்க காம்பவுண்டுங்க வந்து இனிமே நம்ம வந்து காஸ் தீட்டா தான் எடுப்போம், அது மேக்ஸ் படி. இதுவே சைன் தீட்டா வந்து ஆப்போசிட்டா சேம் மேக்னிடியூட், அதாவது ரெண்டுமே ஒரே அளவு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால இதை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ சைன் தீட்டா இஸ் நெக்லிஜிபிள். ஸோ வந்து மே கிராஃப் படி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல மேல பாசிட்டிவ் இருக்கனால இ பிளஸ் மேல காஸ் தீட்டா, இது கீழே இருக்கிறதுனால இ மைனஸ் காஸ் தீட்டா. அதாவது ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்க போதுதான் நிறைய தடங்கள் வரும், அந்த மாதிரி இதுவும் ஒண்ணு. ஸோ இங்க வந்து நிறைய முழுகிட்டாங்க. இது இது இந்த சில ஸ்டெப் எல்லாம் போடல. அதை நான் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிப்பாங்க. இ இஸ் ஈக்குவல் டு கே கியூப் பை ஆர் ஸ்கொயர்.
கேவோட வேல்யூ வந்து 1/4πε0 அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து இ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொன்னேன் ஆக்சுவலி. இதை நோட் பண்ணுவேன்னு. ஏன்னா இ பிளஸ் ஈக்குவல் டு இ மைனஸ், அதாவது இதுவும் இதுவும் சேம் மேக்னிடியூடுன்றாங்க. அதனாலதான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 1/4π கியூ பை ஆர் ஸ்கொயர். அந்த ஆரோட வேல்யூ தான் இந்த ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் 1. இதை வந்து சப்ஸ்டிடியூட் மைனஸ் ஏற்கனவே இருக்கு. இங்கேயே பாசிட்டிவ் சார்ஜ்ல மைனஸ் இருக்கு கேட்டீங்கன்னா இங்க வாங்க. இங்க ஓல இருப்பாக்கள் இந்த பீன்னு ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கா, அந்த அந்த டைரக்ஷன் வழியா அந்த சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு போறதுனால இது வந்து ஒரு மைனஸ் மைனஸ் கன்சிடர் பண்ணிடுறாங்க. அதனால இது இ மைனஸ் காஸ் தீட்டாவா இருக்கு. இங்க ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் சார்ஜுக்கு மைனஸ் தான் சொல்றேன். அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சைடு போகுது. அதாவது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ல போகுது. கிராஃப் இப்படி இருக்குன்னா இப்படி போனா பாசிட்டிவ் டைரக்ஷன், இப்படி போனா நெகட்டிவ் டைரக்ஷன்ல. அதபடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனா நெகட்டிவ் டைரக்ஷன். அதனாலதான் இங்க வந்து மைனஸ் ஆஃப் அதனாலதான் இங்க மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா கொடுத்துறாங்க. இ பிளஸ் நெகட்டிவ் சார்ஜுக்கு ஏற்கனவே மைனஸ் தான். ஸோ இது மைனஸ் ஆஃப் -1 இன்ட்டு -1 -2 அந்த கான்செப்ட் படி இங்க எடுத்துட்டு வராங்க அந்த கண்டினியூட்டியை. இப்போ வந்து மைனஸ் கேவோட வேல்யூ போட்டு 2q காஸ் தீட்டா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் கேப் போட்டுறாங்க. ஸோ இந்த காஸ் தீட்டா ரிசால்வ் பண்ண போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது கிடைக்குது. ஏ பை இந்த ஸ்கொயர் ரூட்டை தான் அவன் என்ன எழுதியிருக்கானா, ஏ பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ போட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் போட்டு மேல வந்து 1/2ன்னு போட்டிருக்கான். ஸோ இந்த வந்து 1/2 பிளஸ் 1 தான் இங்க 3/2 மாறி இருக்கு ஈக்குவல் டு. ஓகே, அந்த 3/2 தான் அவன் வந்து டைரக்டா இங்க போட்டிருக்கான். ஓகே, இது ஸோ நம்மளுக்கே தெரியும் இங்க இது இருக்கு. P is equal to ஆக்சல் பாயிண்ட்ல பார்த்ததுதான். ஸோ அதை நம்ம Pன்னு டினோட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ வந்து இங்க வந்து அடுத்து பாருங்க, இங்க வந்து R is greater than A. ஸோ வந்து R தான் வந்து பெருசுன்றான். அப்போ வந்து கீழே இந்த R நெக்லிஜிட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை நெக்லிஜிட் பண்ண போது அப்போ என்ன கிடைக்கும், வெறும் வந்து ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதாவது நான் இங்க எழுதுறேன், பி பை ஆர் ஸ்கொயர். பி பெருசா இருக்கு. பி பை ஆர் ஸ்கொயர் 3/2. ஸோ இந்த 2 ஐயோ ஜூம் பண்ணி தான் இருக்கணும் போல. பென் நல்லா தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். இந்த ஸ்கொயரை கேன்சல் ஆயிடும். அப்ப வந்து பி பை ஆர் கியூப், இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த மைனஸ் யாரும் மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம இந்த ஆக்சில் பாயிண்ட்டும் சரி, ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டும் சரி. மேல வா. ஓகே, ஆக்சல் பாயிண்ட்டும் சரி, ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது பப்ளிக் எக்ஸாம். இதை படிக்காம போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். கேட்டுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து போன வருஷம் எது கேட்டானா, காட்டுறாருங்க, போன வருஷம் வந்து இந்த டெரிவேஷன் கேட்டு வச்சான். அது போன வருஷம்ன்ற மாதிரி இந்த வருஷம் 2026 2026 இந்த கொஸ்டினை கேட்டான். பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், அது இனிமே நான் உங்களுக்கு எடுக்க போறேன், வர கிளாஸ்ல அது இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 கொஸ்டினும் இப்போதைக்கு வீட்டுல போய் தெளிவா படிச்சு, இந்த வீடியோ எப்ப பாருங்க தெளிவா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. ரொம்ப மறக்கவே கூடாது. நீ 12th முடிகிற வரைக்கும் அதை மறக்கவே கூடாது இந்த கொஸ்டினை. ஏன்னா அவ்வளவு கான்செப்சுவலா இருக்கும், அவ்வளவு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே ஓகே கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.